Hi guys, welcome to this session. So current affairs வந்து நம்ம ஆல்ரெடி ஜனவரி மந்த் வந்து பார்ட் 1 பார்த்திருப்போம். இது உங்களுக்கான பார்ட் 2 வீடியோ, ஓகேங்களா? ஸோ பார்ட் 2 வீடியோ பத்தி என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ அந்த 25 கரண்ட் அஃபேர்ஸ்ல கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்க மந்த் எண்ட்ல வந்து அதாவது ஜனவரி மந்த் வந்து ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆகுது, 4 பார்ட்ஸ்மே கம்ப்ளீட் ஆகுது. தட் மீன்ஸ் 100 கொஸ்டின்ஸ் நாங்க ஃபுல்லா உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல இருந்து சின்னதா ஒரு கொஸ்டினரி செக்ஷன் மாதிரி போடுவோம். ஸோ அந்த செக்ஷன்லயும் நீங்க ஆன்சர் பண்றதுக்கு அடாப்டபிளா இருக்கணும். பிகாஸ் ஒன்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா மட்டும்தான் அதுக்கான கிளியர் கட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் கெட் பண்ணி உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ பார்ட் 1 பார்க்காதவங்க பார்ட் 1 போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இது பார்ட் 2 வீடியோ, ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன். ஸோ நம்ம ஒரு மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும் போது அந்த மந்த்ல இருக்கக்கூடிய சம் இம்பார்ட்டன்ட் டேஸையும் பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா இம்பார்ட்டன்ட் டேஸும் வந்து நமக்கு கொஸ்டின் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்தியன் ஆர்மி டே எப்பவுமே எப்ப செலிப்ரேட் பண்ணப்படுதுன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 15. ஸோ நம்மளுடைய டிஃபென்ஸ் செக்டாரை பொறுத்தவரையும் மூணா பிரியுது. ஒன்னு ஆர்மி, நேவி and Air Force. ஸோ நேவி டே வந்து ஏர்ஃபோர்ஸ் டேலாம் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் டே வந்து அக்டோபர்ல வரும், நேவி டே வந்து டிசம்பர்ல வரும். ஸோ ஜான்வரி வந்து பார்த்தீங்கன்னா 15, தட் மீன்ஸ் பொங்கல் அப்பவே மாட்பொங்கல் அப்பவே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆர்மி டே வரும். ஸோ ஆர்மி டே கொஞ்சம் மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய ராணுவ தினம் என்று கொண்டாடப்படுகிறதுனா ஜனவரி 15. ஸோ அதற்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இங்கே கொடுத்துருக்கோம். இந்தியா செலிப்ரேட் இட்ஸ் ஆர்மி டே ஆன் ஜனவரி 15 ஆனுவலி. ஒவ்வொரு ஆண்டும் 15ஆம் தேதி தேசிய ராணுவ தினம் கொண்டாடப்படுகிறது. 73வது ராணுவ தினத்தை தான் இந்த ஆண்டு கொண்டாடியது. ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்கோம். அதை பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா கைஸ்? சோ அடுத்தது தி குளோபல் பர்வாஷி ரிஷிதா போர்ட்டல் அண்ட் மொபைல் ஆப் இஸ் லான்ச்டு பை. அதாவது குளோபல் பர்வாஷி ரிஷிதா அண்ட் ரிஷிதா போர்ட்டல் மற்றும் மொபைல் செயலி யாரால் அறிமுகப்படுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய எந்த மினிஸ்ட்ரியுமே கிடையாது. மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனும் இல்லை, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸும் இல்லை, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேரும் இல்லை. ஸோ என்ன மினிஸ்ட்ரி அதை லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். ஸோ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் எக்ஸ்டர்னல் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தான் வந்து இந்த குளோபல் பர்வாஷி ரிஷிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகெங்கும் வாழும் இந்தியர்களை வந்து இணைக்கிறதுக்காக தான் இந்த பர்வாஷி ரிஷிதா போர்ட்டலை வந்து குளோபல் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்னாலே வெளியுறவுத்துறை அமைச்சகம்னு தெரியும். ஸோ அந்த வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து எதுக்காக உருவாக்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகெங்கிலும் வாழக்கூடிய இந்தியர்களை ஒன்றிணைப்பதற்காக. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது தேர்ட் கொஸ்டின், which is the highest revenue collected month since the implementation of the GST regime. So GST எப்ப அறிமுகப்படுத்தினாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு ஜூலை மந்த் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ அது எல்லாருக்குமே தெரியும் ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தினதுலாம். ஸோ அந்த ஜிஎஸ்டி அமல்படுத்தினதுல இருந்து அதிக வருமானம் அரசுக்கு ஈட்டிய மாதம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஜிஎஸ்டி மூலமாக. ஸோ எந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த 2020 டிசம்பர் மாதம் தான். நம்மளே 2020 ஃபுல்லாக லாக்டவுன்ல தான் இருந்தோம்னு கேட்டிங்கன்னா ஸோ லாக்டவுன்லாம் முடிஞ்சு ஓரளவுக்கு நார்மல் இதுக்கு வந்துட்டோம்ல. ஸோ அப்போ ஜிஎஸ்டி ரெவன்யூ கலெக்ட் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ கலெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. இவ்வளோ கலெக்ட் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 1,15,174 கோடி கலெக்ட் ஆயிருக்கு நமக்கு டாக்ஸ் வரியா மட்டும். ஸோ இது வந்து பினான்ஸ் மினிஸ்ட்ரியிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்க இது வந்து சொல்லுறது, ஓகேங்களா? அடுத்து ஃபோர்த் கொஸ்டின், which is the first state to formulate the state data policy. மாநில தரவு கொள்கையை வகுத்த முதல் மாநிலம் எது? போன முறையும் இந்த கொஸ்டின் வந்து அதனுடைய ஏதோ ஒரு இது கிளான்ஸோட இது அவுட்லைன் பார்த்திருப்போம். ஸோ அந்த ஒரு இது மாநில தரவு கொள்கை ஸ்டேட் டேட்டா பாலிசியை வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஃபார்முலேட் பண்ண ஒரு ஸ்டேட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் தான். ஸோ பஞ்சாப் அமைச்சரவை தான் மாநில தரவு கொள்கைக்கு பிஎஸ்டிபி ஒப்புதல் அளித்துள்ளது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் ஏ, பஞ்சாப். அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து தி டிஜிட்டல் பேமெண்ட் இண்டெக்ஸ் டிபிஐ இஸ் ரிலீஸ்டு பைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேமெண்ட் கட்டண குறியீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஜிட்டல் கட்டண குறியீடு டிபிஐ, டிஜிட்டல் பேமெண்ட் இண்டெக்ஸ். ஸோ பேமெண்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டிஸ். ஸோ நம்ம நாட்டில் எந்த ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டிஸாக இருந்தாலும் அதை ரெகுலேட் பண்ணி ஃபார்முலேட் பண்ணி எடுத்துட்டு வரது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஹெட்குவார்ட்டர்ட் இன் மும்பை அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் அதை எடுத்துட்டு வராங்க. ஸோ எக்கனாமிக் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வர கரண்ட் அஃபேர் ரிலேட்டடா போயிட்டு இருக்கு. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிச்சீங்கன்னா தான் எந்த விதமான எக்ஸாம்ஸ் கப்பேர் ஆகிறதா இருந்தாலும் உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பழையபடி அந்த பழைய இதே எடுக்காம என்ன பண்றாங்க கரண்ட் அஃபேர் ரிலேட்டடா கொண்டுட்டு போயிடுறாங்க. ஸோ கரண்ட் அஃபேர் ரிலேட்டடா படிச்சு வச்சுக்கோங்க கைஸ், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். So sixth question, which is the number 1 city in the world in terms of surveillance? CCTV கண்காணிப்பின் அடிப்படையில் உலகின் முதலாவது நகரம் எது? நான்
எதுன்னு நீங்க கேட்கும் போதே பாருங்களேன், நம்ம சென்னை தாங்க. சிசிடிவி கண்காணிப்பில் வந்து ஃபர்ஸ்ட் நல்லா ஒரு செயல்படுற ஒரு நகரம் வந்து நம்ம நகரம் சென்னை தான். நம்ம சென்னையை தான் சொல்லியிருக்காங்க. இது தெற்காசியாவிலேயே 1 சதுர கிலோமீட்டர் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கும் இடங்களில் எடுக்கப்பட்ட புள்ளி விவரம் படி கூறப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்களேன், சிசிடிவி இன்ஸ்டாலேஷன்ஸ்ல அப்ப சென்னை வந்து நிறைய இன்ஸ்டாலும் பண்ணியிருக்காங்க, அதே நேரத்தில் கண்காணிக்கிறது தீவிரமா கண்காணிச்சிட்டு இருக்காங்க. ஸோ சென்னை நம்மள பெருமைப்படுத்த விதமா வந்து இந்தியாவுக்கு பெருமைப்படுத்துற விதமா அதுவும் சென்னை ஏற்பட்டிருக்குன்றது ரொம்ப மறக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாரையும் கண்காணிக்கிறாங்க அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 7th கொஸ்டின், the vaccine covaxin is developed by. கோவாக்சின் என்ற தடுப்பூசி யாரால் உருவாக்கப்பட்டதுன்னு கேக்குறாங்க. பாரத் பயோடெக். அது வந்து சொல்லலாம், ஏன்னா இதெல்லாம் வந்து கோவிட் ரிலேட்டட் இஷ்யூஸ்லான அந்த எல்லாமே கேட்பாங்க. போன கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு கொஸ்டின் நம்ம பார்த்திருந்தோம், கோவிட் ஷீல்டு அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருந்தோம். அந்த ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தின இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட முதல் மருந்து ஸோ எந்த மாநிலத்தில் உற்பத்தி பண்ணியிருந்தாங்கன்ற மாதிரி கேள்வி கேட்டிருந்தோம். ஸோ இப்போ கோவாக்சின் பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கோவாக்சின் வந்து எந்த நிறுவனத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா பாரத் பயோடெக். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சைட் பை சைட் நம்ம படிக்கும் போது ரிலேட் பண்ணி ஓகே அது மாதிரி ஒரு படிச்சுமே அது ஞாபகம் வருதா அப்படின்றத செக் பண்ணிக்கிட்டா தான் மறக்காது எதுவுமே. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 8th கொஸ்டின், வாட் இஸ் தி டிஸ்டன்ஸ் ஆஃப் கொச்சி மங்களூர் நேச்சுரல் கேஸ் பைப்லைன்? கொச்சி மங்களூர் இயற்கை எரிவாயு குழாயின் தூரம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ 450 கிலோமீட்டர். அது ரொம்ப முக்கியம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன அப்படின்றதுக்கான இந்த டீட்டெயிலும் கொடுத்திருக்காங்க. கொச்சி மங்களூர் இடையிலான 450 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட இயற்கை எரிவாயு குழாய் திட்டத்தை டிசம்பர் 5 அன்று காணொலி வாயிலாக பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து டிசம்பர் 5 அன்னைக்கு. ஓகே, அடுத்தது 9th, which of the following scientific organizations has recently released a decade plan? 10 ஆண்டு திட்டம். அதாவது வந்து இப்பதான் நான் சொன்ன 10 ஆண்டு திட்டத்துல இது வந்து போன வாட்டியே ஒரு கொஸ்டின் பேப்பர் அந்த கரண்ட் அஃபேர்ல நான் ரிலேட் பண்ணியிருந்தேன். அதாவது இஸ்ரோவால் அறிமுகப்படுத்தப்பட்ட 10 ஆண்டு திட்டங்கள்ல அந்த டிகேட் பிளான்ல வந்து எதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கிரையோஜெனிக் அதெல்லாம் பத்தி படிச்சிருந்தோம். ஸோ எல்லாமே வந்து அந்த பிளான்ல என்னென்ன இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருந்தோம். ஸோ இப்போ அதே கொஸ்டின் தான் கொஞ்சம் வித்தியாசமா கேட்டிருக்காங்க. 10 ஆண்டு திட்டம் வந்து எந்த நிறுவனத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டது, விச் ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்க்கும்போது விஞ்ஞான ரீதியா இஸ்ரோ ஹெட் குவார்ட்டர்ட் இன் எங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும், பெங்களூர். அதே மாதிரி இஸ்ரோ வந்து எந்த வருஷம் எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்றதையும் பார்த்து வச்சுக்கோங்க. பிகாஸ் எந்த வருஷம் எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்றதையும் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து 10th கொஸ்டின், recently the tri-food parks is being set up in. சமீபத்தில் tri-food பூங்காக்கள் எங்க அமைக்கப்படுகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ மத்திய பிரதேசத்துல தான் அமைக்கப்பட்டிருக்கு, மத்திய பிரதேஷ். சோ அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. மத்திய பிரதேசத்தில் 5 மாவட்டங்களில் tri-food பூங்காக்கள் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஜனவரி 3ஆம் தேதி ட்ரைஃபெட் அமைப்பிற்கும் அகில பாரதிய வனவாசி கல்யாண் கேந்திராவுக்கும் கையெழுத்திடப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So 11th question, a statement on climate of India 2020 is released by. இந்தியாவில் காலநிலை குறித்த அறிக்கை 2020 யாரால் வெளியிடப்பட்டதுன்னா சிஎஸ்ஐஆர்னா தெரியும், இந்த கிளைமேட்டிக் ரிசர்ச் அண்ட் சர்வீசஸ் சென்ட்ரல் சயின்டிபிக் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது அவங்களால தான் வந்து எதை அறிமுகப்படுத்துறதுன்னு பட்டன் பண்ணா இந்தியாவின் காலநிலை குறித்த அறிக்கை வந்து நம்ம சிஎஸ்ஐஆரால தான் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. ஓகேங்களா. அடுத்தது 12th question, the Central Vista Redevelopment Project is due to. மத்திய விஸ்டா மறுமேம்பாட்டு திட்டத்தின் நோக்கம் என்னன்னா to build a new parliament. ஸோ இப்போ எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய பார்லிமெண்ட் வந்து எப்படி இருக்கும், அதை எப்படி வந்து வடிவமைக்க போறாங்க புதுசா அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான வந்து பிளான் எல்லாம் கொடுத்திருந்தாங்க, அதை பார்த்திருப்பீங்க. ஸோ டெல்லியில் உள்ள மத்திய விஸ்டா திட்டத்தின் கீழ் புதிய நாடாளுமன்றம் கட்டும் திட்டத்துக்கு வழங்கப்பட்டுள்ள சுற்றுச்சூழல் ஒப்பந்தம் அரசின் அறிவிக்கை உறுதி செய்த உச்சநீதிமன்றம் இந்த திட்டத்துக்கு அனுமதி அளித்து இன்று தீர்ப்பளித்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து எக்ஸ்பிளனேஷன்ல கொடுத்திருக்காங்க. பட் வந்து சென்ட்ரல் விஸ்டா ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் எதுக்காகது, அந்த ரெனோவேஷன் ப்ராஜெக்ட் வந்து ரிலேட்டட் டு த build a new parliament. Okay, so 13th question, who is the chairperson of RBI academic advisory council னு கேட்டிருக்காங்க. ரிசர்வ் வங்கியின் கல்வி ஆலோசனை குழுவின் தலைவர் யார்? ஸோ அகாடமிக் ரிலேட்டடான விஷயத்துக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா NS விஸ்வநாதன் அவர்கள் தான். ஸோ இவரும் வந்து ஒரு ப்ரீவியஸா வந்து ஒரு டைரக்டரா இருந்தவர் தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில். ஓகேங்களா. அடுத்தது 14th கொஸ்டின், டெபுட்டி கவர்னராகவே இருந்தவர், டெபுட்டி கவர்னர். அடுத்தது the theme of பர்வேஷி பாரதி திவாஸ் கன்வென்ஷன் 2021 is. அதாவது பர்வேஷி பாரதி திவாஸ்ன்றது வருடம் நடக்கக்கூடியது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா Jan 9. ஓகேங்களா. அதுதான் வந்து பர்வேஷி பாரதி திவாஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா காந்தியடிகள் அவர்கள் வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆன அந்த சமயம், அதாவது இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆனது வந்து January 9. அதுதான் NRI டேன்னு சொல்லுவாங்க. அதுதான் பர்வேஷி பாரதி திவாஸ்னு சொல்லுவாங்க. அதற்கான ஒரு இது வந்து இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 16வது பர்வேஷி பாரதி திவாஸ் கன்வென்ஷன். இதுக்கான ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட்டிங் டு ஆத்ம நிர்பார் பாரத். அதுதான் தீமா சொல்லியிருக்காங்க, கான்ட்ரிபியூட்டிங் டு ஆத்ம நிர்பார் பாரத். ஸோ ஆத்ம நிர்பார் பாரத்திற்கு பங்களிப்பு, அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 15th question,
The international conference EduCon 2020 was launched by. So edu அப்படின்னும் போது அது எஜுகேஷன் ரிலேட்டடான ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியும். ஸோ அப்போ இந்த கான்ஃபரன்ஸை வந்து லான்ச் பண்ணது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் தான், ஒரு கல்வி அமைச்சகம் தான் லான்ச் பண்ணிருக்கு. ஸோ மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் போக்ரியால் 2 நாள் EduCon 2020 என்கிற இணைய சர்வதேச மாநாட்டை காணொலி காட்சி மூலமே துவக்கி வைத்துள்ளார். ஓகேங்களா? So அடுத்தது 16th question, which social media recently banned the USA President Donald Trump's account? So Donald Trump, USA President Donald Trump உடைய அக்கவுண்ட்டை வந்து ரீசெண்டா எந்த சோஷியல் மீடியா வந்து பிளாக் பண்ணிச்சு, அவர் சில கருத்துக்களை பதிவிட்டதார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்விட்டர் தான். சோ அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் கணக்கை சமீபத்தில் தடை செய்த சமூக ஊடகம் வந்து ட்விட்டர். ஓகேங்களா? அடுத்து 17th question, the Salem 8-way project is between. எல்லாருக்குமே தெரியும் 8 வழிச்சாலை அமைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னை டு சேலம். அது வந்து நிறைய வந்து எதிர்ப்புகளாம் வந்துச்சு. ஸோ அதுக்கான பர்மிஷனும் சில நேரத்தில் கிடைச்சிச்சு, சில நேரத்தில் போராட்டம் பண்ணாங்க, சில நேரத்தில் அது வந்து இது பண்ணாங்க. ஸோ அது வந்து எங்க இருந்து எங்க அமைய போகுதுன்னா இப்பதான் சொன்னா சென்னை டு சேலம். ஸோ சென்னை கிருஷ்ணகிரி சேலம்ன்ற அந்த என்ஹெச்ல வந்து தான் என்ன ஆக போகுதுன்னு பாத்தீங்கன்னா சேலம் 8-way ப்ராஜெக்ட், தட் மீன்ஸ் சேலம் 8 வழிச்சாலை திட்டம் வந்து அங்கதான் அரங்கேற போகிறது. அடுத்தது 18th question, what is the name of the application of the National Highways Authority of India for FASTag users? ஸோ எல்லாருக்குமே தெரியும் எல்லா டோல்கேட்லயும் பாத்தீங்கன்னா மை ஃபாஸ்டேக் அப்படின்ற ஒரு தான் போர்டு பெருசா இருக்கும். ஸோ என்னுடைய ஃபாஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபாஸ்டேக் பயனர்களுக்காக இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் வெளியிட்ட செயலியின் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா மை ஃபாஸ்டேக். ஸோ பார்த்தாலே தெரியும் அந்த ஃபாஸ்டேக் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. 2017ஆம் ஆண்டே அறிமுகப்படுத்தப்பட்டது இது. ஓகேங்களா? அடுத்தது 19th question, எஸ்டோனியா which was seen in the news recently in is a country of which continent? எஸ்டோனியா வந்து நம்ம அண்மையில ஏதோ ஒரு செய்தியில படிச்சிருக்கோம். சோ அது எந்த கண்டத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐரோப்பா கண்டம். சோ யூரோப் என்ற கான்டினென்ட்ல தான் வந்து அது இருக்கு. சோ அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. சோ அது அத பத்தி என்ன நியூஸ் படிச்சீங்க அப்படின்றத வந்து இந்த இடத்துல பேரா கொடுத்திருக்காங்க பாருங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம் 20th question, which application has been launched by the External Affairs Ministry to connect with Indian diaspora? இந்திய புலம்பெயர்ந்தோருடன் இணைந்திருப்பதற்காக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட செயல் இது. இந்த வீடியோ தொடக்கத்துல தான் இதை பத்தி படிச்சோம். சோ குளோபல் பர்வாஷி ரிஷிதா பிரவேஷி ரிஷிதா அதுதான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சோ இதுதான் வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியால ஓபன் பண்ணப்பட்டது. அதாவது உலகமெங்கிலும் பரவி இருக்கிற இந்தியர்களை வந்து ஒன்றிணைப்பதற்காக வந்து உணரப்பட்ட செயலி தான் இது. ஸோ இந்த செயலியை வந்து அறிமுகப்படுத்தினது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சகம், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 21st question, when is World Braille Day observed every year across the world? உலக பிரைலி நாள் அனுசரிக்கப்படுகின்ற தேதி எதுனா January 4. ஸோ பிரைலி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணு தெரியாதவர்கள் இருக்காங்கல்ல, பார்வையற்றோர்கள், அவர்கள் வந்து நம்மள மாதிரி லெட்டர்ஸ்லாம் எழுதாம அவங்க ஒரு மாதிரி பஞ்ச் பண்ணுவாங்க டாட்டடா. ஸோ அந்த ஒரு லாங்குவேஜ் பேர் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைலி. ஓகேங்களா? அந்த ஒரு லாங்குவேஜ் பேர் தான் என்ன பிரைலி. ஸோ அந்த லாங்குவேஜை வந்து செலிப்ரேட் பண்ற மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் இது. அது எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. இட்ஸ் January 4. ஓகே. அடுத்தது, which Indian city is to play host to the 51st edition of the International Film Festival of India அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்பவுமே இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா வந்து எங்க தான், அது பனாஜில தான் வந்து அது நடக்கும். ஸோ கோவால உள்ள பனாஜி அப்படின்னு சொல்லிட்டு 51வது இந்திய பன்னாட்டு திரைப்பட விழாவை தொகுத்து வழங்கியுள்ள இந்திய நகரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவா. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே கோவால பனாஜின்ற ஒரு இடத்துல நடக்கும். அது ஏன்னா இதெல்லாம் நவம்பர் போன முறை அங்கேயும் அப்படியே நடக்கும். COVID-19னால இது கொஞ்சம் தள்ளி போயிருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. அடுத்தது, சாகர்மாலா டெவலப்மெண்ட் கம்பெனி which was seen in news recently will function under the Union Ministry of. சாகர்மாலா அப்படினாலே சாகர்னாலே கடல், தண்ணி. சோ சாகர்னாலே கடல், அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப கடலை பத்தி பேசணும்னா டிஃபென்ஸ் பத்தியா கம்யூனிகேஷன் பத்தியா கிடையாது, இல்ல ஷிப்பிங். சோ அண்மை செய்திகளில் இடம்பெற்ற சாகர்மாலா மேம்பாட்டு நிறுவனமானது பின்வரும் எந்த மத்திய அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறதுனா கப்பல் போக்குவரத்து அமைச்சகத்திலிருந்து. சோ அது பார்த்தாலே ஒரு வேர்டை வச்சு ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுதான். அடுத்தது 24th question, which Indian city has the maximum CCTV coverage according to the recent report published in South Asian Journal? சென்னை தான். இப்பதான் நம்ம பார்த்தோம் அதிகமா சர்வைலன்ஸ்க்காக எது வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குன்னா சென்னைன்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஆன்சர் வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். சென்னை நம்ம கவர்றோம், அதிகமா கண்காணிச்சுட்டே இருக்கும். ஸோ லாஸ்ட் 25th question of this part 2 session அப்படின்னு பார்க்கும்போது, the first Khelo India Sports School of the Northeast India is situated in which city? So ஷில்லாங். வடகிழக்கு இந்தியாவின் முதல் கேலோ இந்திய விளையாட்டு புள்ளி அமைந்துள்ள நகரம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஷில்லாங். ஷில்லாங் எங்க இருக்குன்னா மேகாலயா.
ஓகேங்களா, மேகாலயால இருக்கு. ஸோ அங்கே தான் வந்து கேலோ இந்தியா. கேலோ இந்தியானா எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து யங் பார்ட்டிசிபென்ட், அதாவது வந்து அந்த 20 வயதுக்கு கீழே இருக்கவங்களெல்லாம் நல்லா வந்து டெவலப் பண்ணணும், அவங்கள வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்தே அவங்கள வந்து நல்லா டெவலப் பண்ணி வந்தால் தான் நமக்கு நேஷனல் லெவலில் கப்ஸ்லாம் எதனா அச்சீவ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறது அந்த கேலோ இந்தியா. அதற்கான விளையாட்டு பள்ளியை வந்து ஃபர்ஸ்ட் எங்கே அமைச்சிருக்காங்க, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட். ஏன்னா அந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் தான் வந்து சும்மா பழங்குடியினர்கள் வாழ்ந்து இருக்கக்கூடிய இடம். அங்கே இருக்கவங்களே டெவலப் பண்ணி நம்ம ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுத்தணும்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸ் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி கிரண் ரிஜிஜு அவர்கள் வந்து ஏற்படுத்தி கொண்டிருக்க இடம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஷில்லாங். ஓகேங்களா, ஓகே கைஸ், இந்த 25 क्वेश्चंस ஓவர் ஆயிடுச்சு. ஸோ பார்ட் 1 பார்த்துருப்பீங்க, பார்ட் 2 இப்போ இதையும் பார்த்துட்டோம். ஸோ இதற்கு அப்புறம் நமக்கு இன்னும் நிறைய இருக்கு, இன்னும் 2 பார்ட் பார்க்க போறோம். ஸோ டோட்டலாக 100 क्वेश्चंस வந்து லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டினரி செக்ஷனும் இருக்கும். ஸோ அதையும் மறக்காம ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு கரண்ட் அஃபேர் கூடவே ப்ரிப்பேர் ஆகிட்டே வந்துடலாம் நான் நம்புறேன். ஓகேங்களா, ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.